ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். 7 கடலை அலைதிடல். இது திருவிளையாடல் புராணத்துல 9வது புராணம். பாண்டியராக அரச பரவியேற்ற இறைவனார் தன்னுடைய வெண்ணிற கொற்றையின் நிழலில் அருமையா ஒரு அறநெறியில அண்ட பேரண்டங்களையும் அகிலத்தையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வராரு. இவருடைய ஆட்சியில இருக்கும் பொழுது தவ முனிவர்கள் தவ ரிஷிகள் எல்லாருமே அப்பப்ப மதுராபுரிக்கு வந்துட்டு மதுராபுரியின் மன்னரான பாண்டிய மன்னரான இறைவனாரை தரிசிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு முறை கௌதம முனிவர் வந்தவர் சிவபெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகும்போது தடாதகை பிராட்டியின் தாயாரான காஞ்சனமாலையை பார்க்கணும்னு போறாரு. அவர் போன உடனே காஞ்சனமாலை அவங்கள ரொம்ப அன்போட வரவேற்று அவங்களுக்கு அறுசுவை உணவை பரிமாறுறாங்க. அதையெல்லாம் விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா காஞ்சனமாலை கௌதம முனிவர் கிட்ட கேட்குறாங்க, என்னன்னா நான் என்னோட குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு வயசும் ஆயிடுச்சு, எனக்கு முக்தி நிலையை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க கௌதம மாமுனியே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே கௌதம மாமுனி என்ன சொல்றாருன்னா, நீங்க மிகச்சிறந்த தாய், தடாதகை தாயாரின் தாய், அப்ப நீங்க எவ்வளோ ஒரு சிறந்தவர், உங்களுக்கு ஈசனாரே மருமகன், உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. இப்போ ஒருத்தர் தவநிலை வழியாதான் முக்தியை அடைய முடியும். அந்த தவநிலை என்னன்னா மானசம், வாசிகம், காய்கம் அப்படிங்கிற 3 நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மானசம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மன ரீதியா பண்ணக்கூடியது. பிறருக்கு தீங்கு நினைக்க கூடாது, பொய் பேசக்கூடாது, நம்மளுக்கு தீமை செஞ்சவங்களை பொறுத்துக்கணும், மனதளவில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், பிற பொருளை எடுக்கிறதோ பிற பொருளோட மேல ஆசைப்படுறதும் இருக்கக்கூடாது. இதுதான் மானசம். வாசிகம் அப்படிங்கும் போதே வாசிப்பு, வாய் வழியா நம்ம சொல்லக்கூடியது. பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தல், நம சிவாய உச்சரித்தல், அப்புறம் அவருடைய புராணங்களை படித்தல், இறைவனாரின் புகழை பிறருக்கு எடுத்து சொல்லுதல், அறநெறிகளை பிறருக்கு சொல்லுதல், அது எல்லாமே வாசிகத்துல வரும். காயிகம் அப்படிங்கிறது உடலால செய்யக்கூடியது. அதாவது சிவபெருமானின் இறைவனாரின் கோயிலுக்கு போறது, புண்ணிய நதிகள்ல போய் நதி நீர் ஆடுறது, அப்புறமா பூக்கள் பறிச்சு சிவபெருமானுக்கு வைக்கிறது, இது எல்லாமே காய்கத்துல வரும். இந்த 3ல ஒரு பெரிய தவநிலை எது அப்படின்னா காய்கம் தான். இந்த காய்கத்தை செய்யும் போது சீக்கிரமா நல்ல முக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு மகாமுனி கௌதமர். இது மூலியமா சொன்னதுல இருந்து காஞ்சனமாலை இந்த 3ல எது சிறந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே கௌதமர் சொல்றாரு, புண்ணிய நதிகள்ல நீராடுறது மிகச்சிறந்த முக்திக்கான வழி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே காஞ்சனமாலைக்கு எப்படியாவது நம்ம அந்த புண்ணிய நீர்ல போய் நீராடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க இப்ப தனியா தானே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தடாதகை தாயார் இருக்காங்க, மருமகனார் சிவபெருமான் இருக்காங்க, இவங்களை வச்சுதான் அவங்களோட திட்டங்கள் போட முடியும். அதனால காஞ்சனமாலை என்ன பண்றாங்களா, தன்னோட ஆசைய தன்னோட மகளான தடாதகை பிராட்டிக்கிட்ட சொல்றாங்க. தடாதகை பிராட்டி இதை கேட்டுட்டு அம்மாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக சிவபெருமான் கிட்ட போய், ஐயா நீங்க குண்டோதரனுக்கு அன்னத்தையும் கொடுத்தீங்க, அவருடைய தாகத்தையும் தீர்த்து வச்சீங்க, அவ்வளோ பெரிய கருணை கடல் நீங்க எங்க அம்மாவுடைய சின்ன ஆசையை இதை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிவபெருமான், தேவி நீ கேட்டு இல்லைன்னு சொல்வேனா, நான் ஒரு கடல் என்ன 7 கடலை கொண்டு வரேன் அப்படின்னு காஞ்சனமாலைக்காக 7 கடலையும் கொண்டு வர்றாரு. அந்த கடல் அலை எப்படி வருதுன்னா 7 நிறத்துல வருதான், பொங்கி வருது. சிவபெருமான் இருக்கக்கூடிய அரண்மனையில வாயில்ல அத்தனை 7 கடல்களும் 7 வண்ணத்துல நிக்குதான். இது இன்னைக்குமே மதுரை போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல ஒரு பெரிய வெண்ணிற நந்தி இருக்கும். அதுக்கு நேரா இருக்கிற தெரு, அந்த வீதி பேரு இன்னைக்கு வரைக்குமே எழுகடல் தெரு அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. நீங்க மதுரை போனா கட்டாயம் இதை கேட்டு பாருங்க, அங்க போய் பாருங்க. இதோட எழுகடல் அலைதிடல் இந்த 9வது திருவிளையாடல் புராணம் நிறைவடைது. நன்றி. திருச்சிற்றம்பலம்.